ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை க்ளோரியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிஜியோ மேனேஜரும் ஏதோ நியூ இயர் ப்ரோக்ராம்காக பக்கத்துல இருக்க ஊருக்கு வந்திருக்காங்க. பாருடி ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்னு போன் பார்த்துட்டே வர அப்படின்னு மேனேஜர் சொல்ல, ஜிஜி சும்மா ஒரு பேச்சுக்கு பார்த்துட்டு ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு, தொடர்ந்து வேற வேற ஊருக்கு வர போகணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு, அம்மா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீ ஏற்கனவே ஒரு ஹேர் பியூரிஃபையர் ஒண்ணுக்கு நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னு விளம்பரம் போட்டிருந்த போல, அந்த கம்பெனில இருந்து எங்க ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு வரீங்களான்னு கேட்டிருக்காங்க, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போனா யாருக்கு தெரியும், நீ யூடியூப கூட பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜிஜி அமைதி ஆயிடுறா எதுவும் பேசாம. இங்க நம்ம யூடியூபோட ரூம்மேட் இருக்கான்ல, அவன் எங்கேயோ கிளம்புறான் போல இந்த ரூமை காலி பண்ணிட்டு. டேய் நீ திரும்பி வரும்போது நறுக்க மாட்டேன்டா, ரொம்ப ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு ரூம்மேட் சொல்லிட்டே இருக்க. நீ கிளம்பு, நானும் வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன், சோ உன்னை மிஸ் பண்றதுக்கு எனக்கு நேரமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு யூடியூப் சொல்லிட்டு வா வா ஏர்போர்ட்க்கு போலாம் அப்படின்னு அவனுக்கு கூட்டிட்டு கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜி இந்த ஊருக்கு வந்துடுறா. அவ ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்றாங்க ஹோட்டல் வாசல்ல, கையாட்டிட்டே நேரா உள்ள போயிடுறா. அங்க போலாமா வேணாமா நீ ஒன்னும் சொல்லுங்கன்னு மேனேஜர் கேட்க, அங்க சரி ஓகே போலாம், பரவாயில்ல யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு அவளோட ரூம்க்கு போயிடுறா. யூடியூப் மறுபடியும் வீட்டுக்கு வரான். அவன் ரூம்மேட் சொன்ன மாதிரி உண்மையாவே வீடு பயங்கரமா போரிங்கா அலோனா தான் ஃபீல் ஆகுது. அவன் படுக்கு போய் தனியா உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜியும் அதே மாதிரிதான் அவளோட ரூம்ல தனியா உட்காந்துட்டு யூடியூப் நினைச்சு ஃபீல் பண்றா. மாறி மாறி ஒருத்தங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூடியூப்க்கும் அதே மாதிரி ஜிஜிக்கு இருக்க மாதிரியே பிஸி ஸ்கெட்யூல் இருக்கு. விறுவிறுன்னு கிளம்பி வேகமா ஒரு கார் ஒண்ணு பிடிச்சு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கான். எங்க அப்படின்னு பார்த்தா நம்ம யூடியூபோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான் அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கான். இவன் வந்திருக்கிறது பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க பாருங்க நம்ம புள்ள சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான் அப்படின்னு கூப்பிட்டு, என்னப்பா அது எதுக்கு இப்ப இந்த டைம்க்கு வந்திருக்க, எப்பயும் சொல்லாம வர மாட்டியேன்னு கேட்க, அடுத்த மாசம் பிசினஸ் ட்ரிப் போறேம்மா, ரொம்ப தூரம் போறேன், அதான் இந்த தடவை நியூ இயர் உங்க கூட செலிப்ரேட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, எங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி மீன் இறாலு சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, நான் என் பையனுக்கு செஞ்சு தர போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யூடியூப் அவங்க அப்பாட்ட கேக்குறான், அப்பா அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லடா பக்காவா இருக்கு இப்போ உடம்பு, இப்ப முன்னாடியோட மைனஸ்ல பயம் வந்துருச்சு அப்படிங்கறதால உப்பு எண்ணெய் எல்லாமே கம்மியா தான் சேர்த்துக்கிறா, ஹெல்த் கான்சியஸ் நல்லா வந்துருச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. யூடியூப் பாக்குறான், சரி ஓகே ஒரு நல்லதுக்கு தான் அதுவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வாங்க என் புள்ள இப்பதான் வந்திருக்கான், அவனை பாத்திரம் தைக்க விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்க, நான் பாத்துக்கிறேம்மா அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு யூடியூப் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். யூடியூப் நேரா அவனோட ரூம்க்கு வந்துடுறான். இவன் ஸ்கூல் படிச்சதுல இருந்து சேர்த்து வச்ச புக் எல்லாம் பத்திரமா இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த மேக்ஸ் புக் எடுக்கிறான். இந்த பார்த்ததுமே மறுபடியும் ஜிஜி ஞாபகம் வந்துருது. எனக்கு மேக்ஸ் சொல்லி தரியா, நான் உனக்கு சிக்கன் வாங்கி தரேன் அப்படின்னு லஞ்சம் கொடுத்து மேக்ஸ் கேட்க பாத்திருக்கா. ஆனா அவன் சொல்லியே கொடுக்கல போல. அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏன்டா பழைய ஸ்கூல் புக் எல்லாம் வச்சிட்டு இருக்க, நான் உனக்காக தான் அதெல்லாம் பத்திரமா இங்கே வச்சிட்டு இருக்கேன் அவங்க அம்மா சொல்ல, ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருந்தேன்லமா இப்போ ஸ்கூல் படிக்கும் போது, அது எங்க அப்படின்னு கேட்க, அதுவா கீழே வந்துட்டு அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு அதுக்குள்ள இருக்குடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. யூடியூப் போய் நேரா அதை எடுத்துட்டு வந்துடுறான். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கடா இதை போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா, எவ்வளவு பழசுன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்க, இல்லம்மா இது இருக்கட்டும், இந்த தூக்கி போட எனக்கு மனசு வரலன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சரி பண்ணி ஆன் பண்ணி வைக்கிறான். பார்த்தா அதுல அந்த காலத்துல Facebook மாதிரி ஏதோ ஒரு ஆப் இருந்திருக்கும் போல. இந்த ஆப்ல தான் நம்ம ஜிஜி அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. அது தெரியாம தான் யூடியூப் இத்தனை நாளா இருக்கான். அதை ஓபன் பண்ணிடுறான். இப்போ ஜிஜியோட பேர் அதுல காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த பேர் மாறி இருக்கும் அப்படிங்கறதால யூடியூபால ஈஸியா அதுல ஜிஜியை கண்டுபிடிக்க முடியுமா. நேரா அவளோட சாட்டுக்குள்ள போயிடுறான். ஹாய் எனக்கும் ஸ்பேஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதான் உன் கூட இருக்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஜிஜி வாலண்டியரா பேச ஆரம்பிச்சிருக்கா. யூடியூப் அது இப்பதான் யாருன்னு தெரியுது, பார்த்துட்டு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். அவ பேசின ஒவ்வொரு மெசேஜையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவ ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு அசட்டுத்தனமா கேள்வி கேட்டிருக்கா. இதை பார்த்துட்டு யூடியூப் இதெல்லாம் நீ கூகுள்ல தேடினாலே கிடைக்கும், இது எதுக்கு ஏன்ட்ட கேட்கிற அப்படின்னு பதில் ரிப்ளை பண்ணிருக்கான். ஜிஜிக்கு பயங்கரமா அவமானமா இருந்திருக்கு, இப்படி கேட்டு நம்ம எல்லாம் பல்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் ஆனா அவ்வளவு பாசமா தேடி வந்திருக்க பிள்ளைய இப்படி துரத்தி விட்டுருக்கோமே அப்படின்னு வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறமா ஜிஜி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதையை பார்த்தா நம்ம யூடியூப் இருக்கு, இன்னொரு குரூப் ஸ்பேஸ் குரூப் இருக்கு, அதுல போய் அவ சேர்ந்திருக்கா. எதுக்குமா இந்த குரூப்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து சேர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் இருக்கிறதுல பெரிய டாப் யூனிவர்சிட்டிக்கு போய் சேர போறான், அதனால்தான் அந்த யூனிவர்சிட்டியில நானும் சேரணும், ஆனா எனக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு 200 ரேங்க் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஜிஜி சொல்லியிருக்கா. 200 ரேங்க் வித்தியாசமா இருந்தாலும் பிடிச்ச பையனுக்காக சேரணுங்கிறதுக்காக உனக்கு கோல் ரொம்ப அதிகமாவே இருக்கு, பரவாயில்ல என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கோ அங்க இருக்க சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் யூடியூப்க்கு ஞாபகம் வருது, ஜிஜி சொன்னால நானும் அந்த காலேஜ்லயே படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்போ உன் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பெருமை தான் படுவாங்க இப்பயும் சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல நான் அதுக்காக சொல்லேன்னு ஜிஜி சொல்லிட்டு இருந்தால அந்த ஞாபகம் வந்துருது. அப்போ எனக்காக தான் அவ சொல்லியிருக்கா, ஏன் கூட படிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கா, இது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி ஒவ்வொரு வார்த்தை சொன்னதும் யூடியூப் மேல சின்ன வயசுல இருந்த காதல்னாலதான் சொல்லியிருக்கா அப்படின்னு இப்பதான் அந்த மரமடிக்கு ஏறுது. ரொம்ப சோகமா
அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க அவங்க 3 பேருமா சேர்ந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு. அப்ப அவங்க அப்பா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாட போயிட்டு இருக்க. நம்ம யூடியூப் அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. அங்க ஆளுங்க வந்துடுறாங்க. என்னப்பா பையன் பார்க்க அழகா இருக்க, நல்ல வேலையில இருக்க, இதுக்கும் மேல டிலே பண்ணிட்டே இருக்காதப்பா, சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா பொண்ணு பார்த்து சொல்லவா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யூடியூப் பார்த்துட்டு வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கூட்டு போறான். அதெல்லாம் பத்தி கண்டுக்காத அப்படின்னு அவங்க அம்மாவும் அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. வேலையில பிஸியா இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா புரியும்டா. இப்ப பாரு உன் அங்கிள் அவருக்கு கூட வீட்டுக்கு வரதுக்கே நேரம் இல்ல. ஏன் எனக்கு உடம்பு முடியாம போச்சு இல்ல, அதை கூட அவர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தாரு. நான் சின்ன வயசுல நீ இருக்கும்போது உடனே நீ விருப்பப்பட்ட படிப்பு படிக்க விடல. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் நான் ஏன் அது மாதிரி பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் விருப்பப்பட்ட படிப்பு படிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் சில தப்புகள்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீ இப்ப எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு வந்து நான் நல்ல பொண்டாட்டி கிடைச்சிட்டா அப்படின்னா அதை விட நான் சந்தோஷப்படுவேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும்னு இல்ல, ரொம்ப திறமையா இருக்கணும்னு கூட கிடையாது. உன்னை நல்லா பாத்துக்கிட்டா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூடியூப் பாக்குறான். நீ எதிர்பார்க்கறதை விட பயங்கர அதிகமா ஒரு பொண்ணை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுமே நேரா கிளம்பி இன்னொரு பேஸ்க்கு வந்துடுறான். இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி தூரமா இருக்க ஒரு இடத்துக்கு போறாங்க போல. இவங்க அடுத்து ஒரு சேட்டலைட் அனுப்ப போறாங்க. அந்த சேட்டலைட்ல அனுப்புறதுக்கு சில பொருள் எல்லாம் தயார் பண்றதுக்காக தான் யூடியூப் இப்போ ஒரு டீமோட ஜாயின் பண்றான். யூடியூப் அங்க போய் இந்த டீமோட ஜாயின் பண்ணிட்டு நான் தான் யூடியூப்னு சொல்ல வாப்பா வாப்பா நீங்க தான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அந்தந்த இடத்துல பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்காங்க. இங்க நேரா நம்ம யூடியூபும் போறான். இந்த வேலையை எப்படியாவது நல்லபடியா அந்த ஒரு மாசத்துல முடிச்சிடணும். இந்த ஒரு மாசம் அந்த பொட்டக்காட்டுக்குள்ளதான் நம்மளும் இருக்க போறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. போயிட்டு இந்த ரோவர்ல அனுப்ப போற அந்த மிஷினரி எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சின்ன சின்ன தப்பு இருக்கு, என்ன மிஸ்டேக்னால இது பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் அவனோட ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு சரி ஓகே பனிப்புயல் இந்த ஊர்ல சீக்கிரமா அடிக்க போகுது, அதுக்குள்ள ஒரு குழியில போட்டுலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம யூடியூப் தனியா உட்காந்துட்டு இருக்க. அங்க வானத்தை பாக்கிறதுக்காக டெலிஸ்கோப் வச்சு சில பேர்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு நம்ம யூடியூப் மேல கண்ணு இருக்கு போல. ஏய் யூடியூப் இங்க வா, ஏன் நாங்களாம் ஸ்டார் பாத்துட்டு இருக்கோம், மூன் ஜூம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட யூடியூப் வரான். இங்க கொடுங்களேன் நான் அதை கரெக்டா ஜூம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஜூம் போயிட்டு இதான் இருக்கிறதுலே அதிகமா ஜூம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. மெர்க்குரி இப்ப இந்த பக்கம் தானே இருக்கும், அதை கூட பாக்கலாம்ல அப்படின்னு பக்கத்துல இருக்க பொண்ணு கேக்குறா. மெர்க்குரி இந்த பக்கமா இருக்கும், ஆனா வந்து நாளைக்கு அதை பாக்கலாம், இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப் அங்க இருந்து கிளம்பி போறான். தனியா போய் உட்காந்துட்டு ஜிஜி எத்தனையோ மெசேஜ் எல்லாம் அனுப்புவாள் இவனுக்கு வாய்ஸ் நோட் முன்னாடி. அந்த வாய்ஸ் நோட் எல்லாத்தையுமே பயங்கர மோட்டிவேட்டிங்கா அவ பேசி அனுப்புனதெல்லாம் ஒவ்வொன்னா போட்டு பாத்துட்டு இருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் பத்தி எல்லாம் வேற அவ பேசி வச்சிருந்திருக்கா. அதெல்லாம் அவன் உட்காந்து கேட்டுட்டு ரொம்ப சோகமா இருக்கும் போதே அங்க ஒருத்தர் வந்துடுறாரு. என்னப்பா உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு யாரும் கேட்ட மாதிரி இருக்கு, யாரும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, இங்கதான் இருக்கால அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல இதெல்லாம் பழைய மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சமாளிக்கிறான். மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி போயிட்டு யூடியூப் வேலையை பாக்குறான். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல அது சைலண்டா நின்றது, அந்த மிஷினரி ஓடவே இல்ல. என்னதாயா பிரச்சனைன்னு அத்தனை பேரும் யோசிக்கிறாங்க. யூடியூபும் ஏதோ ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. நேரா வெளியே வரான். என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூரியனை வந்து பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உள்ள கிளம்பி போறான். ஆனா அதுக்குள்ள உள்ள இருக்கிற அவர் ஸ்டாஃப் நம்ம யூடியூப் என்ன கண்டுபிடிச்சாரோ அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இது சன்ரைஸ் எந்த பக்கமா வருது அப்படிங்கறத பொறுத்து இதோட ஆக்டிவிட்டி மாறுது. சோ ஒரு சன்ரைஸ் நம்ம காமனா கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்பீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. யூடியூபோட டீம் ஒட்டு மொத்தமா அப்பாடா அப்படின்னு யூடியூபும் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அவரும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தலையாடிட்டு இருக்க. உனா குளிக்க போறாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருக்கும் போது யூடியூப்க்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போல. அந்த பொண்ணு என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் கூட அனுப்பிச்சிருந்தான்னு சொல்ல யார் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க ஒர்க் பண்றாளா, அது யாருன்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நேரா வரா ரூம்ல வந்து தனியா வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இங்க பார்த்தா அவனுக்கு ஒரு போன் வருது. பார்த்தா நம்ம சீனியர் இருக்காருல்ல அவர் தான் கால் பண்ணிருக்காரு. ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போகுது, நல்லா இருக்குல்ல, எனக்கு நல்லபடியா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சொல்லிட்டே இருக்கும் போது இதோ என் பொண்டாட்டி இருக்காளே அவதான் உன்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா அப்படின்னு கொடுக்க நம்ம யூடியூப் கேக்குறான். சீனியர் நல்லா இருக்காரா, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சீனியர் போனை வாங்கி என்ன பத்தி கவலைப்படாதரா, அந்த பொண்ணு ஜேஜி இருக்கால அவள்கிட்ட எப்படியாவது போற வழியை பாரு, அந்த பொண்ணுக்கு மேல சின்ன வயசுல இருந்தே லவ் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னும் என்னடா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க யூடியூப் பாக்குறான். இல்ல என்கிட்ட அவள்கிட்ட இருக்க அளவுக்கு காசும் கிடையாது, அவகிட்ட கம்பெனி கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார்த்தா சீனியர் ஒய்ஃப் 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. வேலை எவ்வளவு பிஸியா போகணும் உங்க 2 பேத்துக்குமே தெரியும்ல. ஆனா சீனியர் சொல்றாரு உனக்கு என்னடா குறைச்ச, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணு இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். சோ எதை பத்தியும் யோசிக்காம அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இங்க அடுத்த நாள் இன்னைக்கு ஃபைனலா ட்ரை பண்ண போறாங்க. சன்ரைஸ் எல்லாம் கரெக்டா வச்சு பார்த்தா அந்த மிஷினரி ஒழுங்கா ஒர்க் ஆயிருது. இதை சேட்டலைட்லயே ஏத்தி அனுப்பலாம், அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. அத்தனை பேரும் வெளியே வந்து நின்னுட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க இவங்க சீனியர்ஸ் எல்லாம் கூட வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. யூடியூபோட இருக்க மத்த டீம் எல்லாருமே இன்னைக்கு பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் கொஞ்ச நேரம் நிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா அவனுக்கு போர்
அடிக்குது. நேரா உள்ள போய் உட்காந்துக்கிறான். மறுபடியும் ஜிஜியோட அந்த வீடியோ இருக்கும்ல, பர்த்டே வீடியோ, அத உட்காந்து அமைதியா பாத்துட்டு இருக்கான். அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. யூடியூப் நேரா வேற ஒரு பேஸ்க்கு வந்துடுறான். அங்க இருந்து மறுபடியும் கிளம்பி அவனோட பழைய ஊருக்கு போயிடுறான். அவனோட புது ஆபீஸ்க்கு போயிட்டு இப்ப வந்து நாங்க ப்ராப்பர் நேம் வச்சுட்டோம், இது வந்து வச்சது சீனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னார்ல, அந்த பேரை சொல்ல நல்ல பேரா இருக்கு அப்படின்னு யூடியூபோட புது டீம்ல இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப் நேரா கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். பார்த்தா வெளியே பனி கொட்ட ஆரம்பிக்குது. மறுபடியும் யூடியூப் அவனோட ரூம்ல வந்து உட்காந்து வந்து எழுதிட்டு இருக்கான். ஜிஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கான். எழுதுறான். அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு லெட்டர் பாக்ஸ்ல போடுறான். அப்ப அங்க யாரோ வந்துடுறாங்க. என்னடா லெட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஜிஜி ஏதோ ஒரு பெரிய பார்ட்டியில இருந்துட்டு இருக்கா. ஏதோ புதுசா அடுத்த ஒரு டிராமால நடிக்க போறாளாம். அந்த டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஜி நேரா அங்க கிளம்பி போயிடுறா. அங்க பார்த்தவ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சூரிய இருக்கான்ல, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் நின்னுட்டு பல்ல காட்டிட்டு இருக்கான். ஜிஜி அவனை பார்த்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.